ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் தியரி பேப்பரில் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அந்த சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் ரிமைனிங் இருக்குது. அதை பார்த்துட்டு sieve ஆஃப் eratosthenes அதை வந்து பார்ப்போம். ஸோ அப்போது இன்றைக்கி கிளாஸில் வந்து மொதல் ப்ராப்ளம் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் n greater than 1 is not of the form 6k plus 3 then n square plus 2 power n is composite அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ n இஸ் நாட் ஆஃப் த ஃபார்ம் 6k + 3 அப்படின்ட்டு கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம டிவிஷன் அல்காரிதம் படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எந்த ஒரு எலமெண்ட்டையுமே வந்து 6k + r அப்படின்ட்டு எழுதணுன்னா வேறு 0 less than r less than or equal to 5 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ கொஸ்டின்லேயே வந்து 6k + 3ங்கிற ஃபார்மேட்டில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன அதனால் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6k அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து எண்ணை வந்து எடுத்துக்கலாம். 6k + 1 6k + 2 6k + 4 6k + 5 இது மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு n = 6k அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ n² + 2 to the power n இதை பார்த்தோம் அப்படின்னா n² 6k² வந்து 36k² + 6k whole to the power n அப்படி 2 பவர் 6k அப்படின்னு வருமா? 2 பவர் இது போட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, கிளியராகவே இதுவும் வந்து 2ஓட மல்டிபிள். ஓகேவா? 30 இதுலேருந்து 6k² + 2 பவர் 6k - 2 + 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாமா? இல்லை 6k - 1 + 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்படி எழுதினோன்னா இதுலேருந்து 2வை பொதுவாக எடுத்தால் ஒரு 18k² + 2 டைம்ஸ் 6k - 1 அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ இதுலேருந்து 2 டிவைட்ஸ் n² + 2 பவர் n அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ n = 6k இந்த இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும் அப்படின்னா, n = 6k + 1 இதுக்கு வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக n² + 2 பவர் n வந்து என்னது வரும் அப்படின்னா 6k + 1 the whole square + 2 பவர் 6k + 1 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா a + b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 36k² + 12k + 1 + 2 பவர் 6k + 1 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த 1 இருக்குல்ல, இந்த 1ஐ வந்து நம்ம 1 பவர் 6k + 1 அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 பவர் எனிதிங் வந்து 1 தான். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது அப்படின்னா வந்து நம்ம இப்போ ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த 1 பவர் 6k + 1 + 2 பவர் 6k + 1 இது இருக்குல்ல, இதுக்காக தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். a பவர் n - b பவர் என்னோட ஃபார்முலா என்னென்னு தெரியும்னா, a - b × a பவர் n - 1 + a பவர் n - 2 × b + எக்ஸெட்ரா ab பவர் n - 2 ப்ளஸ் b பவர் n - 1 அப்படின்னு இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, bக்கு பதிலாக -1 × b இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா a பவர் n வந்து அப்படியே தான் இருக்கும். bக்கு பதிலாக -1 × bயை ரீப்ளேஸ் பண்ணோன்னா -1 பவர் n × b பவர் n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கா, அப்போ இதுக்கு பிக்கு பதிலாக -b ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு a + b அப்படின்ட்டு ஆயிரும் இன்ட்டு a பவர் n - 1 மைனஸ் a பவர் n - 2 × b ப்ளஸ் எக்ஸெட்ரா கடைசி வரைக்கும் உள்ள டேர்ம்ஸை வந்து இப்படி எழுதுவோம். ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா இப்போ n-க்கு பதிலாக 6k + 1 வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ n-க்கு பதிலாக 6k + 1 ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா a பவர் 6k + 1 மைனஸ் -1 பவர் 6k + 1 into b பவர் 6k + 1 is equal to a + b into a பவர் n-க்கு பதிலாக a பவர் 6k + 1 எக்ஸெட்ரா. இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸ் நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம அப்படியே எழுதிக்கலாம்.
ஸோ அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 பவர் 6k + 1 இது வந்து ஒரு ஆட் நம்பர். 6k + 1 வந்து ஆட் நம்பருங்கிறதுனால -1 பவர் 6k + 1 வந்து -1 தான் ஆன்சர் கிடைக்கும். -1 பவர் 6k + 1ஓட ஆன்சர் வந்து -1. முன்னாடி ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸும் சேர்ந்து என்னவாயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ a பவர் 6k + 1 ப்ளஸ் b பவர் 6k + 1 இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸ் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அது தேவை கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதில் ஏக்கு பதிலாக வந்து 2வும் பிக்கு பதிலாக 1ம் போடுறேன். அப்போது 2 பவர் 6k + 1 ப்ளஸ் 1 பவர் 6k + 1 பார்த்தோம் அப்படின்னா 2 + 1 இன்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸு. அப்போ இது வந்து 3 இன்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் வந்து வரும். அதாவது 2 பவர் k + 1 ப்ளஸ் 1 பவர் k + 1ஓட ஆன்சர் வந்து 3 இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் சம்திங் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்படி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டு வரேன், n is equal to 6k + 1க்கு வந்து n² + 2 பவர் n வந்து கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஸோ இது எனக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா 36k² + 12k ப்ளஸ் 1 பவர் 6k + 1 ப்ளஸ் 2 பவர் 6k + 1 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ இந்த 1 பவர் 6k + 1 ப்ளஸ் 2 பவர் 6k + 1 தான் நான் என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா 3 இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் சம்திங் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதுலேருந்து வந்து நான் 3யை வந்து பொதுவாக எடுத்துட்டேன்னா ஒரு 12k² ப்ளஸ் 4k ப்ளஸ் அந்த மல்டிபிளோட டேர்மை வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 3 இன்ட்டு சம்திங்னு கிடச்சிருச்சா. அப்போ 3 டிவைட்ஸ் n² + 2 பவர் n அப்படின்ட்டு சொல்ல முடியுமா. ஸோ 3 டிவைட்ஸ் n² + 2 பவர் n கிடச்சிட்டதுனால n² + 2 பவர் n வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ n = 6k + 1க்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து n is equal to 6k + 2 போடணும். ஸோ n = 6k + 2 போட்டால் n² + 2 பவர் n வந்து என்னது வரும் அப்படின்னா 6k + 2 the whole square ப்ளஸ் 2 பவர் 6k + 2 அப்படின்ட்டு வருமா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 36k² ப்ளஸ் 24k ப்ளஸ் 4 அப்படின்ட்டு இருக்கும். இந்த 2 பவர் 6k + 2வை வந்து ஒரு -1ன்னு எழுதணும். அப்போது என்ன எழுதிக்கலாம், +2 அப்படின்ட்டு வரணுமா. 3 - 1 வந்து 2 தானே. இல்லை 2 இங்கே வந்து +1 போட்டோம் அப்படின்னா 1 + 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ 1 + 1 அப்படின்னே போட்டுருவோம். அப்போ 2வை பொதுவாக எடுத்துட்டோன்னா நமக்கு என்னது கிடைக்கும்னா ஒரு 18k² ப்ளஸ் 12k ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 பவர் 6k + 1 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். அப்போ இதிலேருந்து 2 டிவைட்ஸ் n² + 2 பவர் n அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இப்போயும் வந்து காம்போசிட் நம்பராக வந்து கிடைக்குது. என்னோட ஃபார்மேட் வந்து 6k + 4 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ n = 6k + 4ன்னு எடுத்தோன்னா 6k + 4 the whole square ப்ளஸ் 2 பவர் 6k + 4 இதை தானே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 36k² ப்ளஸ் 48k ப்ளஸ் 16 வரும். இந்த 6k + 4 வந்து 6k + 3 + 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது 2வை பொதுவாக எடுத்தால் 18k² ப்ளஸ் 24k ப்ளஸ் 8 ப்ளஸ் 2 பவர் 6k + 3 அப்படின்ட்டு எழுத முடியும். அப்பையும் 2 டிவைட்ஸ் n² + 2 பவர் n அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ லாஸ்ட்டாக n is equal to 6k + 5 இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 6k + 5ஐ கன்சிடர் பண்ணி நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 3 டிவைட்ஸ் n² + 2 பவர் n அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இது வந்து ரெண்டாவது கேஸு. 6k + 1 போட்டோம்ல அதே கேஸில் வந்து இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 3 டிவைட்ஸ் n² + 2 பவர் nன்னு கிடைக்கிது. ஸோ என்னோட வேல்யூ வந்து 6k + 1 6k + 2 6k + 4 6k + 5 எப்படி இருந்தாலும் ஒன்று 2 டிவைட்ஸ் n² + 2 பவர் nன்னு வருது, அல்லது 3 டிவைட்ஸ் n² + 2 பவர் nன்னு வருது. தேர்ஃபோர் n² + 2 பவர் n வந்து நம்ம
காம்போசிட் நம்பர் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து என்னது அப்படின்னா sieve of eratosthenes. sieve of eratosthenes அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் முதல்ல பார்க்கக்கூடிய தியரம் என்னது அப்படின்னா வந்து ஈக்ளிட் தியரம். ஸோ தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து there are infinite number of primes அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். ஸோ நம்ம செகண்ட் யூனிட்டில் என்ன படிச்சிருப்போம்னா வந்து ஈக்ளிட் லெம்மா படிச்சிருப்போம். ஸோ ஈக்ளிட் லெம்மானா என்னது அப்படின்னா ஏ டிவைட்ஸ் பிசி வித் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 1னா தென் ஏ டிவைட்ஸ் சி அப்படிங்கிறது தான் ஈக்ளிட் லெம்மா. இது வந்து ஈக்ளிட் தியரம். ஈக்ளிட் தியரம்ங்கிறது என்னது அப்படின்னா தேர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ். ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிடாதீங்க. செகண்ட் யூனிட்டில் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து ஈக்ளிட் லெம்மா, தேர்ட் யூனிட்டில் கேட்டாங்கன்னா அது வந்து ஈக்ளிட் தியரம். ஓகேவா? ஸோ இது தேர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ், இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன வந்து கான்ட்ரடிக்ஷனில் வந்து ப்ரூவ் பண்ணுவோம். தேர் ஆர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் நமக்கு தெரியும் 2 அப்படிங்கிறது. செகண்ட் ப்ரைம் நம்பர் வந்து 3 அப்படின்ட்டு தெரியும். தேர்டு ப்ரைம் நம்பர் வந்து 5, ஃபோர்த்து ப்ரைம் நம்பர் வந்து 7 இப்படி நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ப்ரைம் நம்பரை வந்து நம்ம பிஎன் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதாவது ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பி அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். எப்படின்னா அது வந்து P1 P2 எக்ஸெட்ரா Pn ப்ளஸ் 1 அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த P வந்து கண்டிப்பாக 1 விட பெருசு அப்படிங்கிறதுனால ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி எந்த பாசிட்டிவ் இன்டீஜரையுமே ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுத முடியுமா? ஸோ P greater than 1ங்கிறதுனால ஸ்மால் p டிவைட்ஸ் கேபிட்டல் P அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியும். பட் இந்த P1 P2 எக்ஸெட்ரா Pn இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர் தானே. ஸோ இது எல்லாமே ப்ரைம் நம்பருங்கிறதுனால நம்மளால் என்ன சொல்ல முடியும்? P டிவைட்ஸ் P1 P2 எக்ஸெட்ரா Pn அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? ஸ்மால் p டிவைட்ஸ் P1 P2 எக்ஸெட்ரா Pn அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ இங்கே என்ன எழுதி வச்சுருக்கிறோன்னா ஸ்மால் p டிவைட்ஸ் கேபிட்டல் Pன்னு எழுதி வச்சுருக்கிறோம். இங்கே ஸ்மால் p டிவைட்ஸ் P1 P2 எக்ஸெட்ரா Pn அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோன்னா ஸ்மால் p டிவைட்ஸ் P மைனஸ் P1 P2 எக்ஸெட்ரா Pn அப்படின்ட்டு எழுத முடியும். இப்போ நம்ம கேபிட்டல் P என்னன்னு எழுதி வச்சுருக்கிறோன்னா P1 P2 எக்ஸெட்ரா Pn ப்ளஸ் 1 அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதை மட்டும் ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1 அப்படின்ட்டு வரும். ஸோ P டிவைட்ஸ் 1 அப்படின்னா Pயோட வேல்யூ எதுக்கு தான் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 1க்கு தான் வந்து ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும் என்னது P வந்து greater than 1 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. ஸோ ஏன் கான்ட்ரடிக்ஷன் வருது அப்படின்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. தேர்ஃபோர் தேர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா இஃப் Pnங்கிறது வந்து nth ப்ரைம் நம்பர், Pnங்கிறது வந்து nth ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த Pn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து தியரம். ஸோ நம்ம n ஈக்குவல் டு 1ன்னு போடுவோம். இப்போ 2 பவர் 1 மைனஸ் 1 போடுவோம். இது 2 பவர் 0 வந்து 1, இதனோட வேல்யூ 2. LHSல வந்து nக்கு பதிலாக 1 போட்டால் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வந்து 2. அப்போ P1 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 1 மைனஸ் 1 அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அசியூம் பண்ண போகிறோம் அப்படின்னா த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n டேர்ம்ஸுக்கு வந்து ரிசல்ட் ட்ரூ. அதாவது Pn லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 பவர்
2 power n minus 1 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கிட்டு n plus 1th டேர்முக்கு ரிசல்ட்டை வந்து நம்ம ட்ரூ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ pn plus 1 pn plus 1 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா this is less than or equal to p1 p2 etc pn plus 1 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். n plus 1th டேர்முங்கிறது வந்து ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸோட மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸுக்கு ரிசல்ட்டை ட்ரூ அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோமா? அப்போ p1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 பவர் 1, p2 is less than or equal to 2 power 2, p3 is less than or equal to 2 power 3 and pn is less than or equal to 2 power n minus 1. அதாவது இது வந்து 2 power 0, இது வந்து 2 power 1, next 2 power 2 up to 2 power n minus 1 போடுவோம் plus 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 2 power 1, இது வந்து 2 power 2, அடுத்தது வந்து 2 power 3 எக்ஸெட்ரா 2 power n minus 1 ப்ளஸ் 1 அப்படின்ட்டு வரும். ஸோ பேஸ் சேமுங்கிறதுனால நம்ம பவர் ஆட் பண்ண முடியும். அப்போது இது வந்து 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா 2 power n minus 1ன்னு வரும், ப்ளஸ் 1 தனியாக எழுதிக்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டே படிச்சிருக்கிறோம் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா 2 power n minus 1ஓட வேல்யூ வந்து 2 power n minus 1 அப்படிங்கிறத வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே 2 power n minus 1 அப்படிங்கிறத படிச்சிருக்கிறோம். ஸோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா pn plus 1 is less than or equal to 2 power n minus 1 plus 1 அப்படின்ட்டு நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிளியர்லி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1 is always less than or equal to 2 power n minus 1 அப்படிங்கிறது வந்து தெரியும். 2 power n minus 1 அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போது pn plus 1 வந்து நமக்கு இப்போ என்னது இருக்குது அப்படின்னா less than or equal to 2 power n minus 1 plus 1ன்னு இருக்குது. ஸோ this is less than or equal to 2 power n minus 1 plus 2 power n minus 1 அப்படின்ட்டு எழுதிடலாம். இந்த 1ம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படின்ட்டு. அப்போ இது என்னதுன்னா 2 தடவை 2 power n minus 1 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம எழுதியிருப்போம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 2 power n அப்படிங்கிறது வந்து வந்துடும். therefore pn plus 1 is less than or equal to 2 power n அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா given p does not divide n, p வந்து n வந்து டிவைட் பண்ணாது. வேர் pங்கிறது என்னது அப்படின்னா less than cube root of n. given p does not divide n for all prime p less than cube root of n அப்படின்னா n வந்து ப்ரைம்னு சொல்லணும் அல்லது n வந்து நம்ம காம்போசிட் அப்படிங்கிறது வந்து அல்லது ப்ராடக்ட் ஆஃப் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும். n வந்து ப்ரைம் நம்பராக இருக்கும் அல்லது ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ n வந்து ப்ரைமாக இருந்தால் நம்ம எதுவுமே ப்ரூவ் பண்ண தேவையே கிடையாது, ப்ரூஃப் வந்து ஓவர். அப்போ n வந்து காம்போசிட் நம்பராக இருந்தால் அதை வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா n வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ n வந்து காம்போசிட் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது n ஈக்குவல் டு p1 p2 எக்ஸெட்ரா pr அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ வேர் p1 நாட் அமாங் ப்ரைம்ஸ், p1 வந்து ப்ரைம் நம்பரில் இல்லாத நம்பர், அதாவது காம்போசிட் நம்பர்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ p1 வந்து ப்ரைமில் இருந்தால் p லெஸ் தேன் கியூப் ரூட் ஆஃப் n. ஸோ அப்போ p1 வந்து ப்ரைமில் இல்லை அப்படிங்கிறதுனால p கிரேட்டர் தேன் கியூப் ரூட் ஆஃப் n அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இந்த p1 எல்லாம் ப்ரைமில் இல்லை, அதனால p1 கிரேட்டர் தேன் கியூப் ரூட் ஆஃப் n அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போது வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி p2 வந்து
அப்போ P1 greater than cube root of n சொல்லிக்கலாம். without loss of generality P2 greater than or equal to P1 எடுப்போம். P1 is greater than cube root of n. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்று கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா we know that 1 வந்து cube root of n விட சின்னது அப்படின்ட்டு தெரியும். இந்த cube root of n வந்து piஐ விட சின்னது, ஒவ்வொரு piஐ விடவும் சின்னது. அதை தானே நம்ம எடுத்துருக்குறோம் p greater than cube root of n. சரி, அண்ட் pi is always less than square root of n, இதுவும் நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ இந்த மூணுத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா cube root of nங்கிறது வந்து less than p1, p2, p3, this is less than square root of n, இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்னங்கிற எலமெண்ட்டை நம்ம என்ன 3 தடவை கியூப் ரூட் ஆஃப் என்னை மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது n தான். 3 தடவை கியூப் ரூட் ஆஃப் என்னை மல்டிபிள் பண்ணால் நமக்கு n கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கியூப் ரூட் ஆஃப் n இஸ் லெஸ் தேன் p1, செகண்ட் கியூப் ரூட் ஆஃப் n இஸ் லெஸ் தேன் p2, தேர்ட் கியூப் ரூட் ஆஃப் n இஸ் லெஸ் தேன் p3 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். பட் நம்ம என்ன எழுதி வச்சுருக்கிறோன்னா n இஸ் ஈக்குவல் டு P1, P2, etc. PR where R greater than 3ன்னு எழுதி வச்சுருக்கிறோமா. ஸோ அப்போ இந்த P1, P2, P3க்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும்னா n ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அப்போ n வந்து லெஸ் தேன் nன்னு கிடைக்குது. ஸோ n லெஸ் தேன் n, இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனா. ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு அப்படின்னா R greater than 3 அப்படின்ட்டு எடுத்துருக்கிறதுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. R greater than or equal to 3ன்னு எடுத்துருக்கிறதுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. ஸோ நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா R less than 3ன்னு தான் சொல்ல முடியும். R less than 3னா ஆரோட பாசிபிலிட்டிஸு 2 அல்லது 1 தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ n ஈக்குவல் டு P1, P2, etc. PR with R greater than or equal to 3ன்னு எடுத்ததுனால கான்ட்ராடிக்ஷன் வந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 1 அல்லது என்னோட வேல்யூ வந்து 2ன்னு இருக்க முடியும். என்னோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் த ப்ரைம் நம்பர். என்னோட வேல்யூ 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ p less than cube root of n இருந்துச்சு அப்படின்னா தென் n is a prime number or product of 2 prime numbers அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து ரூட் பி இஸ் இரேஷ்னல் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் ரூட் 2 இஸ் இரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணுறது தான் பித்தாகோரஸ் தியரம் அப்படின்ட்டு பார்த்துருப்போமா. ஸோ பித்தாகோரஸ் தியரம் ரூட் 2க்கு மட்டும். ஸோ இது வந்து ஜென்ரலைஸ்டு ப்ரூஃப், ரூட் பி இஸ் இரேஷ்னல் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம கான்ட்ரடிக்டரியில் ப்ரூவ் பண்ணணும். ரூட் பி வந்து ரேஷ்னல் அப்படின்ட்டு எடுப்போம். அப்போ ரூட் பியோட ஃபார்மேட்டை வந்து R/S அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வித் ஜிசிடி ஆஃப் R, Sஓட வேல்யூ வந்து 1 அப்படிங்கிற D அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஜிசிடி ஆஃப் R, S வந்து Dயாக இருந்தால் ஜிசிடி ஆஃப் R/D, S/Dயோட வேல்யூ வந்து 1 அப்படின்ட்டு சொல்ல முடியும். இப்போ லெட்டு இந்த R/Dயை வந்து நம்ம RP அப்படின்ட்டு எடுத்துக்கலாம், S/Dயை வந்து நம்ம SP அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இந்த லைன்லேருந்து என்ன சொல்ல முடியும்னா ஜிசிடி ஆஃப் RP, SPயோட வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ ஜிசிடி ஆஃப் RP, SPயோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த RP/SP இதை டிவைட் பண்ணி பார்ப்போம். இது வந்து மேலே உள்ளது R/D, கீழே உள்ளது S/Dயா. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா R/S அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போது RP/SP ஈக்குவல் டு R/S அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த R/Sக்கு பதிலாக RP/SPயை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியுமா? நம்ம ரூட் பியை முதல் லைனில் என்னென்னு வச்சோன்னா R/Sன்னு வச்சோம். இந்த R/Sக்கு பதிலாக RP/SPன்னு சொல்லியாச்சு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோன்னா RP²/SP² அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ RP² = P × SP² அப்படின்ட்டு எழுதிடலாம். தர்ஃபோர் இதுலேருந்து P டிவைட்ஸ் RP² அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதுலேருந்து P டிவைட்ஸ் RP அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ P டிவைட்ஸ் RPன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போது P டிவைட்ஸ் RPனா RPயை வந்து நம்ம சம் P × X அப்படின்ட்டு எழுதிக்கலாம்.
அப்போ ஆர்பி ஸ்கொயர் தேவைன்னா பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நத்திங். அப்போ இதை வந்து பி இன்ட்டு பிஎக்ஸ் அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ இதை வந்து பி இன்ட்டு எஸ்பி ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிருக்கலாம். ஸோ பி இன்ட்டு எஸ்பி ஸ்கொயர் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எஸ்பி ஸ்கொயர் அப்படின்னா ஸோ சிமிலர் ப்ரூஃப் படி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா பி டிவைட்ஸ் எஸ்பி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ பி டிவைட்ஸ் எஸ்பி அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஏற்கனவே பி டிவைட்ஸ் ஆர்பி அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ இதனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் ஆர்பி எஸ்பியோட வேல்யூ வந்து நமக்கு பி அப்படின்ட்டு கிடைக்குது. பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பி வந்து 1 விட பெருசுன்னு தெரியும். அப்போது ஜிசிடி ஆஃப் ஆர்பி எஸ்பி ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு எடுத்ததுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து ஜிசிடி ஆஃப் ஆர்பி எஸ்பியை வந்து நம்ம 1ன்னு சொல்லலாம். 1ன்னு சொன்னோன்னா வந்து பின்னு சொல்லலாம். பட் பின்னு சொன்னோம் அப்படின்னா பி கிரேட்டர் தேன் 1ன்னு தெரியுங்கிறதுனால ஜிசிடி ஆஃப் ஆர்பி எஸ்பியோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1க்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வரும் அப்படின்னா ரூட் பியை வந்து ஒரு ரேஷ்னல் நம்பராக எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. தேர்ஃபோர் ரூட் பி இஸ் இரேஷ்னல் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா nth ரூட் ஆஃப் ஏ வந்து ரேஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு இன்டீஜராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ nth ரூட் ஆஃப் ஏ வந்து ரேஷ்னல் அப்படின்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால இதனோட ஃபார்மேட்டை வந்து நம்ம r/s அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். வித் ஜிசிடி ஆஃப் r(s) வந்து 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆறுங்கிற இன்டீஜரை வந்து நம்ம P1 P2 எக்ஸெட்ரா Pxன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். எஸ்ஸுங்கிற இன்டீஜரை வந்து Q1 Q2 எக்ஸெட்ரா Qj அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். வித் Pi நாட் ஈக்குவல் டு Qj. ஸோ nth ரூட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு r/s ரெண்டு பக்கமும் பவர் எண்ணுக்கு ரைஸ் பண்ணோன்னா ஏ ஈக்குவல் டு r(n/s)(n)ன்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து r(n) இஸ் ஈக்குவல் டு s(n) இன்ட்டு ஏ அப்படின்ட்டு வருமா? அப்போ r(n) இஸ் நத்திங் பட் P1 P2 எக்ஸெட்ரா Px த ஹோல் டு த பவர் n. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு s(n) வந்து Q1 Q2 எக்ஸெட்ரா Qj த ஹோல் டு த பவர் n இன்ட்டு ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டியாச்சு அப்படின்னா ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா P1 P2 எக்ஸெட்ரா Px த ஹோல் பவர் n டிவைட்ஸ் ஏ அப்படின்ட்டு சொல்லலாமா? பவர் என்ன உள்ளே கொண்டுட்டு போனோம் அப்படின்னா P1 பவர் n P2 பவர் n எக்ஸெட்ரா Px பவர் n டிவைட்ஸ் ஏ அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அப்போ ஏவை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி படி P1 பவர் n P2 பவர் n எக்ஸெட்ரா Px பவர் n வந்து ஏவை வந்து இதனோட மல்டிப்ளாக எழுத முடியும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா P1 பவர் n P2 பவர் n எக்ஸெட்ரா Px பவர் n தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு Q1 பவர் n Q2 பவர் n எக்ஸெட்ரா Qj பவர் n இன்ட்டு ஏ அப்படின்ட்டு இருக்குது. இதில் ஏக்கு பதிலாக நம்ம வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். Q2 பவர் n எக்ஸெட்ரா Qj பவர் n இன்ட்டு ஏக்கு பதிலாக P1 பவர் n P2 பவர் n எக்ஸெட்ரா Px பவர் n இன்ட்டு t அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா Q1 Q2 எக்ஸெட்ரா Qj பவர் n இன்ட்டு t இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். தட் மீன்ஸ் Q1 பவர் n Q2 பவர் n எக்ஸெட்ரா Qj பவர் n இன்ட்டு t இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 1 இருக்கணும்னா ஈச் Qj வந்து 1 இருந்தால் மட்டும்தான் இந்த பாசிபிலிட்டி. நம்ம எஸ்ஸை வந்து Q1 Q2 எக்ஸெட்ரா Qj எழுதி வச்சுருக்கிறோம். ஈச் Qj 1 இருந்தால் எஸ்ஸோட வேல்யூ 1. எஸ்ஸோட வேல்யூ 1ன்னா nth ரூட் ஆஃப் ஏவை வந்து r/sன்னு எழுதி வச்சுருக்கிறோம். r/1ன்னு போடும்போது 6ன்னு கிடைக்கும். அப்போ nth ரூட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 6ன்னு கிடைச்சிட்டதுனால இதை வந்து நம்ம ஒரு இன்டீஜர் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்.
ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா nth root of n is irrational அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். nth root of n வந்து irrational அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ சப்போஸ் nth root of n வந்து ரேஷ்னல் அப்படின்ட்டு நம்ம எடுப்போம். இது ரேஷ்னலாக இருந்தால் இது இன்டீஜராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ முன்னாடி பார்த்த ப்ராப்ளம். இஃப் nth root of a is ரேஷ்னல்னா nth root of a is இன்டீஜர் அப்படின்ட்டு. ஸோ அதுபடி நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா nth root of ஏவை வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் பவர் n போட்டோன்னா n ஈக்குவல் டு a பவர் n அப்படின்ட்டு கிடைக்கும். பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்னங்கிறது எப்போவுமே 2 பவர் n-ஐ விட சின்னது அப்படின்ட்டு தெரியும். ஸோ இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக a பவர் n-ஐ ரீப்ளேஸ் பண்ணோன்னா a பவர் n லெஸ் தேன் 2 பவர் n அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ பவர் சேமுங்கிறதுனால பேஸை கம்பேர் பண்ணோன்னா a லெஸ் தேன் 2 அப்படின்ட்டு கிடைக்கும். a லெஸ் தேன் 2னா ஒரே பாசிபிலிட்டி a ஈக்குவல் டு 1. a ஈக்குவல் டு 1ங்கிறதுல இதில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு n ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்லேயே நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா n greater than or equal to 2 அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து இது ஒரு கான்ட்ரடிக்ஷனாக வருது. ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா nth root of n-ஐ வந்து ரேஷ்னல் அப்படின்ட்டு எடுத்ததுனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. தேர்ஃபோர் nth root of n வந்து இரேஷ்னல் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா n greater than 2 அப்படின்னா there exists a prime p such that n less than p less than n factorial அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். n வந்து 2 விட பெருசாக இருந்தால் n less than p less than n factorial அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். நமக்கு கிளியராக நோன் ரிசல்ட் என்னதுன்னா n வந்து 3-ஐ விட பெருசாக இருந்துச்சுன்னா n ஃபேக்டோரியல் மைனஸ் 1ங்கிறது வந்து n ஃபேக்டோரியலை விட சின்னதாக இருக்கும். அதை மாதிரி n-ஐ விட பெருசாக இருக்கும். n greater than 3, அதாவது 4, 5, 6, 7 நீங்கள் எந்த இன்டீஜர் வேணாலும் இந்த ரிலேஷனில் போட்டு பாருங்கள், இது சாட்டிஸ்ஃபை ஆகும். n less than n ஃபேக்டோரியல் மைனஸ் 1 less than n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது greater than or equal to 3-ஆக இருந்தால். ஸோ நமக்கு இஃப் n ஃபேக்டோரியல் மைனஸ் 1 இது வந்து ஒரு ப்ரைம் நம்பராக இருந்துருச்சுன்னா நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ப்ரூஃப் இஸ் ஓவர். சப்போஸ் n ஃபேக்டோரியல் மைனஸ் 1 வந்து நாட் ப்ரைமாக இருந்தால் தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இஃப் n ஃபேக்டோரியல் மைனஸ் 1 இஸ் நாட் ப்ரைம், அது ப்ரைமாக இல்லை அப்படின்னா தென் p டிவைட்ஸ் n ஃபேக்டோரியல் மைனஸ் 1 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஒரு ப்ரைம் நம்பர் இதை டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இதை டிவைட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக p வந்து லெஸ் தேன் n ஃபேக்டோரியல் மைனஸ் 1 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். p வந்து n ஃபேக்டோரியல் மைனஸ் 1-ஐ விட சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி, இது இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன அப்போது p வந்து லெஸ் தேன் n ஃபேக்டோரியல் மைனஸ் 1ன்னு நமக்கு கிடச்சிருக்குது. n ஃபேக்டோரியல் மைனஸ் 1 வந்து கிளியராகவே n ஃபேக்டோரியலை விட சின்னது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ p லெஸ் தேன் n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இன்னொரு பார்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா n லெஸ் தேன் p அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். தட் மீன்ஸ் p greater than n அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன கான்ட்ராடிக்டரியாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா p லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n-ன்னு எடுத்துக்கிட்டு ஒரு கான்ட்ராடிக்ஷனை வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ அஸ்யூம் p லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n. ஸோ p லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n-ன்னு எடுத்தோன்னா p வந்து 1 ஆஃப் 1, 2, 3 எக்ஸெட்ரா n அப்படின்ட்டு சொல்ல முடியும். p வந்து ஏதாவது ஒரு டேர்மாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா p டிவைட்ஸ் n ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லி வச்சுருக்கோம்? p டிவைட்ஸ் n ஃபேக்டோரியல் மைனஸ் 1 அப்படிங்கிறத சொல்லியிருந்தோமா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா p வந்து n ஃபேக்டோரியலையும் டிவைட் பண்ணுது, n ஃபேக்டோரியல் மைனஸ் 1-ஐயும் டிவைட் பண்ணுதுன்னா இதோட சப்ட்ராக்ஷனையும் வந்து இது டிவைட் பண்ணும். செகண்ட் யூனிட்டில் ஒரு ப்ராப்ளமாக வந்து இதை பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ p வந்து ஏயையும் டிவைட் பண்ணுது, p b-ஐயும் டிவைட் பண்ணுதுன்னா p வந்து a ப்ளஸ் b-ஐயும் டிவைட் பண்ணும், a மைனஸ் b-ஐயும் வந்து டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதில் கேன்சல் ஆகிடுச்சுன்னா p வந்து 1-ஐ டிவைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வருது.
ஸோ p வந்து 1 டிவைட் பண்ணுச்சுன்னா pயோட வேல்யூ 1ஆக தான் இருக்க முடியும். ஸோ pயோட வேல்யூ 1ங்கிறது ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா வந்து p வந்து ப்ரைம் நம்பர். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து p less than or equal to nன்னு எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. ஸோ less than or equal to n இருக்க வாய்ப்பு இல்லை. therefore p வந்து greater than n தான் வந்து இருக்க வாய்ப்பு. p greater than nனாலும் n less than pனாலும் சேம். ஏற்கனவே p less than n minus 1 ஃபேக்டோரியல்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த n minus 1 ஃபேக்டோரியல் இஸ் less than n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். therefore n less than p less than n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.